Blessing and the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him, and keep his commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing and the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும், அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும், அவர் எப்பொழுதும் நினைவு கூறவும், தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும், அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும், அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, Your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debits as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. First Corinthians 11th chapter verse 1 to 34. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 34 வசனம் வரை. வசனம் 1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள். By ye followers of me, even as I also am of Christ. வசனம் 2. சகோதரரே, நீங்கள் எல்லாவற்றிலும் என்னை நினைத்துக்கொண்டு நான் உங்களுக்கு ஒப்புவித்தபடியே நீங்களும் கட்டளைகளை கைக்கொண்டு வருகிறது நிமித்தம் உங்களை புகழ்கிறேன். Now I praise you, brethren, that ye remember me in all things and keep the ordinance as I delivered them to you. வசனம் 3. ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாய் இருக்கிறது என்றும் ஸ்திரீக்கும் புருஷன் தலையாய் இருக்கிறது என்றும் கிறிஸ்துவும் தேவன் தலையாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். But I will have you know that the head of every man is Christ, and the head of the woman is the man, and the head of the Christ is God. வசனம் 4. ஜெபம் பண்ணுகிறது போதாவது தீர்க்க தரிசனம் சொல்கிறது போதாவது தன் தலையை மூடிக்கொண்டிருக்கிற எந்த புருஷனும் தன் தலையை கனவீனம் படுத்துகிறான்.
Every man and praying here the prophecy having is an head and covered, dishonored is an head. வசனம் 5. ஜெபம் பண்ணுகிறதாவது ஜெபம் பண்ணுகிற போவதாவது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற போதாவது தன் தலையை மூடிக்கொள்ளாதிருக்கிற எந்த ஸ்திரீயும் தன் தலையை கனவீனப்படுத்துகிறாள், அது அவளுக்கு தலை சிரைக்கப்பட்டது போல் இருக்குமே. But every woman that and prayed for the proper seer with her head and uncovered dishonored her head, for that is the even all one as if she were shaven. வசனம் 6. ஸ்திரீயானவள் முக்காடிட்டு கொல்லாவிட்டாள் தலைமயிரையும் கத்திரிக்க போட கடவாள். தலைமயிர் கத்திரிக்கப்படுகிற போதும் சிரைக்கப்படுகிறதும் ஸ்திரீக்கு வெட்கமானால் முக்காடு கொண்டு இருக்க கடவாள். For it the woman be not covered, let her also be servant. But if it be the same for a woman to be servant, her the seven let her be covered. வசனம் 7. புருஷனானவன் தேவனுடைய சாயலும் மகிமையுமாய் இருக்கிறபடியால் தன் தலையை மூடிக்கொள்ள வேண்டும் இது இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனுடைய மகிமை ஆயிருக்கிறாள். For a man indeed however not to the cover is the head, for as much as he is the image and the glory of God, but the woman is the glory of the man. வசனம் 8. புருஷன் ஸ்திரீயாயிருந்து தோன்றினாள், ஸ்திரீயோ புருஷனில் இருந்து தோன்றினவன் நல்ல. For the man is not of the woman, but the woman of the man. வசனம் 9. புருஷன் ஸ்திரீக்காக சிருஷ்டிக்கப்பட்டவனா அல்ல, ஸ்திரீயே புருஷனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டவள். Nature was the man and created for the woman, but the woman for the man. வசனம் 10. ஆகையால் தூதர்கள் நிமித்தம் ஸ்திரீயானவள் தலையின் மேலே முக்காடு இட்டு கொள்ள வேண்டும். For this is cause to God, the woman to the hair, power and ear, head because of the angel. வசனம் 11. ஆகிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ அல்லாமல் புருஷன் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லாமல், nevertheless nature is the man without the woman, nature the woman without the man in the Lord. வசனம் 12. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்தும் தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினில் தோன்றுகிறான். சகலமும் தேவனாலே உண்டாயிருக்கிறது. For as the woman is of the man, even so is the man also by the woman, but all things of God. வசனம் 13. ஸ்திரீயானவள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகையில் தன் தலையை மூடிக்கொள்ளாமல் இருக்கிறது அலட்சியமாய் இருக்குமே என்று உங்களுக்குள்ளே நிதானித்துக் கொள்ளுங்கள். The jude in yourselves is in the comely, that a woman prayed unto the God uncovered. வசனம் 14. புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்றும், don't not even nature itself teach you that if man have the long hair, if is a same unto him. வசனம் 15. ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுவாபமே உங்களுக்கு போதிக்கிறதல்லவா இல்லையா? தலைமயிர் அவளுக்கு முக்காடாக கொடுக்கப்பட்டு இருக்கிறதே. But if a woman have a long hair, it is a glory to her, for here is a given here for a covering. வசனம் 13. ஆகிலும் ஒருவன் வாக்குவாதம் செய்ய மனதாய் இருந்தால் எங்களுக்கு தேவனுடைய சபைக்கும் அப்படிப்பட்ட
வழக்கம் இல்லை என்று அறிய கடவன். But if any man and seem to be conconctious, we have no such custom nurture the churches of God. வசனம் 17, உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளை கொடுக்கிறேன். நீங்கள் கூடி வருதல் நன்மைக்கு ஏதுவாயிராமல் தீமைக்கு ஏதுவாயிருக்கிறதே. Now in that I declare unto you, I praise you not, that he come together not for the better, but for the worse. வசனம் 18, முதலாவது நீங்கள் சபையிலே கூடி வருகிறது இருக்கும்போது உங்களிலே பிரிவினைகள் உண்டென்றும் கேள்விப்படுகிறேன். அதிலே சிலவற்றை நம்புகிறேன். For first of all, when he come together in the church, I hear that there are be divisions among you, and I properly believed it. வசனம் 19, உங்களில் உத்தமர்கள் இன்னர் என்றும் வெளியாக்கும்படிக்கு மார்க்க போதகங்களும் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே. For there must be also heiresses among you, that they which are the abroad may be made manifest among you. வசனம் 20, நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான். ஒருவன் பசியாய் இருக்கிறான், ஒருவன் வெறியாய் இருக்கிறான். When he come together therefore into one place, this is not to heap the Lord supper. வசனம் 21, அப்படி செய்கிறது கர்த்தருடைய ராப்போஜனம் என்று எண்ணுதல் அல்லவே. For in the eating everyone takeneth before other is one supper, and one is the hungry, and another is the drunken. வசனம் 22, புசிக்கிறதற்கு குடிக்கிறதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையே. தேவனுடைய சபையை அசட்டை பண்ணி இல்லாதவர்களையே வெட்கப்படுத்துகிறீர்களே. உங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்? இதை குறித்து உங்களை புகழ்வேனோ இகழ்வேனோ? What have you not announced to the heat and to the drink? In you are the dispersers, he the church of God, and the same them that have not. What shall and I say to you? Shall I praise you in this? I praise you not. வசனம் 23, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, For I have the received of the Lord, and that which also I delivered unto you, that the Lord Jesus, the name Nahar, in the which he was betrayed, took bread. வசனம் 24, சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், அது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படியே அதை செய்யுங்கள் என்றார். And when he heard and gave thanks, the broke it and said, Take, eat, this is my body, which is the broken for you. This do in the remembrance of me. வசனம் 25, போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, அந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் அதை பானம் பண்ணுகிறது போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி அதை செய்யுங்கள் என்றார். After the same manner also he took the cup when he had an supper, saying, This cup is the New Testament in my blood. Is this do he as he drink it in the remembrance of me. வசனம் 26, ஆகையால் நீங்கள் அந்த அப்பத்தை புசித்து அந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். For as the often as he eat this bread and drink
this cup, he do show the Lord death till he come. வசனம் 27. இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய பாத்திரத்தை புசித்து அவருடைய பாத்திரத்திலே பானம் பண்ணுகிறவன் எவனோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான். Wherefore whosoever shall eat this bread and drink this cup of the Lord unworthily shall be guilty of the body and the blood of the Lord. வசனம் 28. எந்த மனுஷன் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். But let a man examine himself, and also let him eat of the bread and drink of the cup. வசனம் 29. எண்ணத்தினாலே நீள் அபாந்திரமாய் போஜனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனம் பண்ணுகிறான். For he that eateth and drinketh cannot live, eateth and drinketh and dimension to himself, not disgracing the Lord body. வசனம் 30. இது நிமித்தம் உங்களில் அநேகர்கள் பலவீனரும் வியாதியும் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அநேகர்கள் நித்திரையும் அடைந்து இருக்கிறார்கள். For is the curse many are weak and sickly among you, and many sleep. வசனம் 31. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். For if we all and judge and yourselves, we shall and not be judged. வசனம் 32. நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்துடனே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலேயே சிட்சிக்கப்படுகிறோம். But when we are the judged, we have the Christ restrained of the Lord, that we shall not be the commandment with the world, condemned with the world. வசனம் 33. ஆகையால் என் சகோதரரை நீங்கள் போஜனம் பண்ண கூடி வரும்போது ஒருவனுக்காக ஒருவர் காத்திருங்கள். Wherefore me brethren, when he come together to eat, tarry we one for the another. வசனம் 34. நீங்கள் ஆக்கினைக்கு ஏதுவாக கூடி வராதபடிக்கு ஒருவனுக்கும் பசியாயிருந்தால் வீட்டிலே சாப்பிடக் கடவன். மற்ற காரியங்களை நான் வரும்போது திட்டம் பண்ணுவேன். And if any man hunger, let him eat at home, that he come not together unto the commandment, and the rest will I send in the order when I come. வசனம் அதிகாரம் புக் ஈவி தலையை அசைத்தாள். இப்போது நீங்கள் போய் அந்த பண்ணையை பார்க்க போகிறீர்கள். வேறு யாராவது வாங்குவதற்குள் நீங்களே அதை வாங்கிவிடலாம். ஹெலன் ஒரு முடிவெடுக்கும் வரை அந்த பண்ணை விற்பனைக்கு கிடைக்காது. உங்களுக்கு இன்னும் வாழ ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதை நீங்கள் இங்கே வாழப் போகிறீர்கள் என்றால் உங்கள் வாழ்நாள் பாதியாய் நீங்கள் கண்ட கனவை நனவாக்குவதே நல்லது. அவளுடைய கூர்மையான வார்த்தைகளாலும் தொனியாலும் அவன் திகைத்து போனான். ஆனால் ஈவி பேசி முடிக்கவில்லை. ஹெலன் லான்காஸ்டரில் தங்கியிருக்கும் அளவுக்கு முட்டாளாக இருந்தால் நீங்கள் கனவு கண்ட வாழ்க்கையை வாழ அவளுக்கு தகுதியில்லை. நிச்சயமாக நீங்களும் அந்த கனவை கைவிட்டு விடக்கூடாது. குறைந்தபட்சம் நீங்கள் அந்த பண்ணையை போய் பார்க்கவாவது வேண்டும். நான் ஏற்கனவே ஒருமுறை அதை பார்த்து விட்டேன் என்று அவன் ஒப்புக்கொண்டான். அவள் புரிதலுடன் தலையசைத்தாள். நாளைக்கு நீங்கள் ஹெலனையும் அழைத்துச் சென்று அவளுக்கு காட்டப் போகிறீர்கள். அவளுக்கு பிடித்திருந்தால் நான் அதில் முன்பணம் கொடுக்கப் போகிறேன். ஒரு நல்லெண்ண அடிப்படையில். உங்களுக்கு தெரியுமல்லவா, பண்ணையை வாங்க உங்களிடம் பணம் இருக்கிறதா? பெரும்பாலான பணம் இருக்கிறது என்றான் அவன். அது ஆச்சரியமாக இருக்கிறது.
மீதி பணத்திற்கு டேட் உதவுவதாகச் சொன்னார். அப்படியானால் நீங்கள் அதைச் செய்தே ஆக வேண்டும் என்றாள் அவள். ஹெலனை பற்றியோ அவள் என்ன செய்கிறாள் என்பதை பற்றியோ கவலைப்படாதீர்கள். வேறு யாராவது வந்து அதை தட்டி பறித்துச் செல்வதற்குள் நீங்கள் அந்த பண்ணையை வாங்க வேண்டும். Evie shook her head. Now you are going to go look at the farm. Maybe buy it before anyone else can. That farm won't stay on the market until Helen makes up her mind, one way or the other. You still have a life to live, and if you are planning on living it here, you might as well be living out the dream you've been dreaming half your life. He was taken aback at her pointed words and tone. But Evie wasn't finished. If Helen is dumb enough to stay in Lancaster, then she doesn't deserve to live the life you dreamed about. And you surely shouldn't give up on it too. At the very least, you should go look at the farm. I've already seen it once, he admitted. She nodded understandingly. Tomorrow you were going to take Helen with you and show her. If she liked it, then I was going to put down some money on it. You know, in good faith. You have the money to buy the farm? Most of it, he said. That's impressive. Dad said he would help with the rest. Then you have to do it, she said. Don't worry about Helen, or what she's doing. You have to buy the farm before someone else swoops in and snatches it away. Consulate books. தேன் கலந்த சிட்ரஸ் பழத்துடன் கூடிய ஃப்ரூட்ஸ் ரைஸ் புட் சிறந்த கருவி. இப்ரூவின் தனிச்சிறப்பு வாய்ந்த மிருதுவான மற்றும் பலப்பான கேரம்ஸ் ஒரு சமைச்சவாங்கி. நன்றி கொண்டு வாருங்கள். விடுமுறை நாட்களில் சிறந்த பகுதியை நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சிறந்த உணவை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுங்கள். சுவையான உத்வேகம் காத்திருக்கிறது. ட்ரூ அண்ட் பேனே சல்வடோரின் உரை. கெனியா, பிசாவ், ஹங்கரி, இந்தியா, இஸ்ரேல், கஜகஸ்தான், இத்தாலி, மெக்சிகோ, நைஜீரியா, பெரு, போலாந்து, போர்ச்சுகல், ருமேனியா, சவுதி அரேபியா, ஸ்காண்டினேவியா, தென்கொரியா, உக்ரைன், வியட்நாம், அர்ஜென்டினா, பிரேசில், ஆஸ்திரேலியா, பல்கேரியா, சில்லி, செக் குடியரசு, கொலம்பியா, ஜார்ஜியா, கனடா, ஜெர்மனி, இக்குவடர், பிரான்ஸ், குவாத்தமாலா, வேர்ல்ட் எக்ஸ்போர்ட்ஸ் ஆப். ஒரு தந்தை தன் மகனிடம் நீ எங்கே நடக்கிறாய் என்பதில் கவனமாக இரு என்றார். மகன் பதிலளித்தார், நீ கவனமாக இரு, நான் உங்கள் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறேன் என்பது நினைவில் கொள்ளுங்கள். இன்னைக்கு 7 மணிக்கு நம்மளுடைய
Samuel Kings. Join use Wednesday night, 7 p.m. 29/7 by Baltimore Pick. Getbox. PA honored to have the many brothers John share the word of God with you. Wednesday night service with Pastor John King. Soul River Ministers. February 4, 7 p.m. at Soul River Instagram, faithsoulriveroutlook.com. இன்னைக்கு இருக்குது கண்டிப்பாக. நேற்று தினத்தில் எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோழி கொஞ்சம் சேவல் இல்லாதனால கொஞ்சம் பிரச்சனை. அது அந்த பிரச்சனையில் பார்த்துட்டு இருக்கும்போது எங்கள் அப்பா போயிட்டு அந்த பிரச்சனையை இதுக்கு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லி கடையில் கொடுத்து அதை நேற்று குழம்பா வச்சு கொடுத்தாங்க. நான் சண்டே சாப்பிடல கறி குழம்பு. ஆனால் இன்னைக்கு நேற்று தினத்தில் சாப்பிட, அதுவும் நாட்டுக்கோழி கறி குழம்பு சாப்பிட கொடுத்தார். நன்றி கடவுளுக்கு. தேங்க்யூ ஜீசஸ். நீ எப்படியாச்சுன்னா இதை அட்டன் பண்ணணும். அந்த லைவை ஃபேஸ்புக்கில் யூடியூப்லலாம் போகணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு பேபால் மூலயமா கேஷ் பே பண்ணோம். நல்ல ஆசை. $1 ஆச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.